ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சிட்டு ரிஷி வந்து எம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகுதி 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அனலாக் ஆம்ப்ளிஃபையரு சிம்பிளாக ரெடி பண்ணுறது எப்படி, அது டால்பி டிடிஎஸ் அண்ட் டீகோடரோட நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். சிம்பிளாக வயரிங்கும் சிம்பிளாக இருக்கணும், கஸ்டமருக்கும் ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான். இன்னொரு விஷயமும் நம்மளுடைய ஜிலாக்கி புலாக்கி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சரியாகவே புரியலையே அப்படின்லாம் சொல்லாதீங்க. பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது கிடைக்கணும். இவ்வளோ இதுக்கு மேலே யாருமே நம்ம விளக்கமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி அதுவுமே புரியல, நான் போட்டு தரதே உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்தாண்ட நீங்கள் அதில் ஆர்வமே செலுத்தலன்னு தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து விளக்கமாக சொல்லி அதை ஆர்வமே செலுத்தலன்னு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றுமே புரியாது. என்னடா வந்து கிறுக்க மாதிரி ரொம்ப நேரம் பேசுகிறானே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆகும். அந்த 2 நாள் 3 நாள் வேலையை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயோ 3 நிமிஷத்துலேயோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொறுத்தளவுக்கு ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும்னு தான் நினைப்போம். அதாவது ஒரு ஜவ்வாக இழுக்கிறத விட ஒரு விஷயத்தை அப்படி பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம பண்ணி பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கஸ்டமர் திருப்திகளை சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஃபியூடச் கிட்ட பொறுத்தளவுக்கு ஒரு இதிலே ஒரு அனலாக் ப்ரோலாஜிக் கொடுத்துருக்காங்க. இது யாருக்காவது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. கம்பல்சரி இதிலே வந்து ஒரு ப்ரோலாஜிக்கல் இருக்குது. இந்த ப்ரோலாஜிக்கல் 95% யாரும் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க, அதையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 5% தான் சில பேர் பயன்படுத்தியிருப்பீங்க. இதுவுமே யாருக்கும் தெரியாது. FT00 வந்து ப்ரோலாஜிக் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருக்காவது தெரியுமா? கம்பல்சரி ப்ரோலாஜிக் இருக்குது. இதை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது, இந்த ப்ரோலாஜிக்கோட அவுட்புட் கனெக்ஷன் எப்படி எடுக்கிறது, இந்த ப்ரோலாஜிக்கை எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். உண்மையிலுமே இதில் இருக்கிற ப்ரோலாஜிக் வந்து பார்த்திங்கன்னா அண்டு கட் ஆஃப் சரவுண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அனலாக் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி வேலை செய்யுது. இதை உண்மையாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். இதனோட ப்ரோலாஜிக்கில் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதனுடைய. அதாவது ஒரு சில சாங்ஸ் நிறைய பேருக்கு எனக்கு மாறி மாறி அடிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வரக்கூடிய MP3 பிளேயரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆடியோவை எடுத்து மாறி மாறி அந்த எஃபெக்டை எடுக்க முடியாது. அதாவது ஒரு மைக் எக்கோ போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்கோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஹலோன்னா ஹலோ 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 அப்படி போகும். ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அந்த ஹலோன்ற ஒரு விஷயமே டிலேவாக வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்றதுக்கு தான் ப்ரோலாஜிக். அதாவது ஒரு சில ஸ்பீக்கரை எந்த மாதிரி படிக்க வைக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக் ஒரு அனலாக் ப்ரோலாஜிக் செய்கிற ஒரு போர்டு மேனுஃபேக்சர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு டிலே இதுக்கு இப்படி வேலை செய்யணும், இந்த ஸ்பீக்கர் இப்படி வேலை செய்யணும், ஒரு ஆடியோ வந்துட்டு போனால் இப்படி வேலை செய்யணும் அப்படின்றது தான் ஒரு போர்டு மேனுஃபேக்சர்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் அதான் சொல்லுவாங்க. இப்போ இதில் இருக்க ப்ரோலாஜிக்கை நம்ம எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்றதான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தயவுசெய்து அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு மேலே டவுட்டு கேட்காதீங்க. இப்போ நான் அந்த கிட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சுவிட்சிங் கனெக்ஷன் அதிகமாக இல்லாமல் அந்த ஆம்ப்ளிஃபையர் நல்ல ரிசல்ட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் பண்ண வைக்கிறது இதுதான். இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு ஒரு 2 போர்டு தான் தேவைங்க அனலாக் சிஸ்டத்தில். அதாவது மார்க்கெட்டில் வரக்கூடிய சப்பு ப்ளஸ் BT ஏதோ ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா BT தனியாக சப்பு தனியாக எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த ப்ரோலாஜிக்கில் வந்து BTயும் சப்பும் அப்படியே வேலை செய்யும். இந்த டீகோடரை தான் நம்ம ப்ரோலாஜிக்காக பயன்படுத்த போகிறோம். அது எப்படின்றதும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ முதல் முறையாக நம்ம ஒரு பவர் ஆம்ப் எடுத்துட்டோம்னா முதல்ல ஆம்பு போர்டு தான் சூஸ் பண்ணுவோம். ஆம்பு போர்டை சூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சப்போஸ் நீங்கள் கண்ணா பின்னான்னு யாராவது நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க. ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரூமுக்கு எவ்வளோ வாட்ஸ் தேவை, அதுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு
அந்த ஸ்பீக்கர் போட போகிறீங்க, அதுக்கு அந்த போர்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும் அந்த பவர் ஆம்புக்கு. எக்ஸ்ட்ராவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. அதை நம்ம எல்லா நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும். 6 சேனலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 6CLன்னு போட்டிருக்கேன். 6 சேனல்ன்றது ஒரு 5.1 கண்டென்ட்டு. இந்த 7.1 5.2ன்றது நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேஷன். இது வந்து மெக்கானிக் வேலை. 5.1ன்றது தான் உண்மையான கண்டென்ட்டு டிகோடரில். அதை நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த 5.1 5.2 அதாவது 7.1 இப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகோடர்லன்ற ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு விஷயம். அது வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு 2 சேனலு பேரலாக ஒன்று லெஃப்ட் ரைட்டில் வரதோ இல்லை சரவுண்ட்லேயோ வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க. அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சில இந்த மாதிரி அசம்பிள் அனலாக் ப்ரோலாஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு சில பிஎஃப்ஓ ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஒரு ஐசி போட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஒர்க் பண்ணலாம். அதை தான் வந்து நம்ம 7.1 எடுத்துக்கணும். இப்போ இதனுடைய 6 இன்புட்டை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே உங்களுக்கு கோட்வேர்டில் போட்டுறேன். இந்த கோட்வேர்டு ஒரே வயராக ஆக்கிட்டேன். ஓகேங்களா, இது ஒரே வயர்னு வச்சுக்கோங்க, ஆனால் இன்புட் வந்து 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கும் வந்து நான் தனித்தனியாக போட்டுறேன். ஒவ்வொரு கண்ட்ரோலையுமே உங்களுக்கு நான் வந்து தெளிவாகவே போட்டுறேன் எப்படின்றத. இப்போ இது வந்து ரெகுலராக வரக்கூடிய நம்மளுடைய கேபினெட்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டருக்கு MS மாஸ்டர்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு Fன்னு போட்டிருக்கேன், சரவுண்டுக்கு Sன்னு போட்டிருக்கேன், சென்டருக்கு Cன்னு போட்டிருக்கேன், சப்வூஃபருக்கு Wன்னு போட்டிருக்கேன். முன்னே போட்ட மாதிரி ஸ்டேஜ் தான் இது. இந்த 4 கண்ட்ரோலும் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்புக்கு எப்படி போகணும் அப்படின்றத உங்களுக்கு விளக்குறேன். இப்போ இதனுடைய அவுட்புட்டு ஸ்டேஜின்னு ஒன்று இருக்குது. இந்த 4 கண்ட்ரோலோட அவுட்புட் ஸ்டேஜை கொண்டு நீங்கள் பவர் ஆம்பில் கொடுத்துட்றீங்க. முன்ன சொன்ன மெத்தடு தான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதுக்கடுத்து இதோட இன்புட்டு ஸ்டேஜின்னு ஒன்று வரும். ஓகேங்களா, இந்த 6 சேனலோட இன்புட் ஸ்டேஜ். இந்த இடத்தாண்ட என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் வரக்கூடிய நல்ல ஒரு பிராண்ட் போர்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த போர்டு கம்பெனி பிடிக்குமோ அந்த போர்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து கெய்னர் போர்டுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து GNRன்னு போட்டுறேன், கெய்னர். ஓகேங்களா, இது கெய்னர் போர்டு. இது வால்யூம் கண்ட்ரோலோட ஒரு ஸ்டேஜ். அதை நான் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் தனித்தனியாக வயர் சால்டர் பண்ணணும். இந்த 4 கண்ட்ரோலோட வயரு இங்கே போகணும். இது வந்து அதனுடைய 6 இன்புட் வந்து இந்த கெய்னர் ஸ்டேஜோட அவுட்புட்டில் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த கெய்னர் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுன்னு ஒரு லைன் வரும். இதோடது இது வந்து இன்புட்டுங்க. வால்யூமோடது வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு. இது இங்கே இன்புட்டு, இந்த கெய்னரோட அவுட்புட்டு இங்கே தெளிவாகவே போட்டிருக்கேன். இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெய்னரோட இன்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாஸ்டர் வால்யூமில் அவுட்புட்டில் கொடுக்கணும். கண்ட்ரோலோட அவுட்புட் ஸ்டேஜில் கொடுக்கணும் இந்த 6 சேனலை. இப்போ அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோலுக்கு இன்புட் ஸ்டேஜ்னு ஒன்று வரும். அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த 6 வயரை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் திறமைகள் இருந்தால் ஷீல்டு வயரால் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரிப்பன் வயரால் பண்ணுறீங்கன்னா கேபினெட்டில் ஒட்டின மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அது நம்ம இந்த காயம்பட்டா ஒட்டுற மாதிரி டேப் இருக்கும், அதை போடுங்க. ஃப்யூச்சரில் நீங்களே உங்கள் ஆம்ப்ளிஃபையர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பேஸ்ட்டு போட்டு ஓட்டுறதோ சொல்யூஷன் போட்டு ஓட்டுறதோ பண்ணிங்கன்னா நாளைக்கு ஒரு போர்டை கழட்டி எடுக்கிறனாலும் அந்த வயர் கீச்சிட்டு போயிடும், கம்ப்ளைண்ட் ஆகிரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வளைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் வால்யூமோட இன்புட்டு. இப்போ இது இங்கேருந்து மாஸ்டர் வால்யூம் போயிட்டு கெய்னர் போர்டுக்கு போயிட்டு கண்ட்ரோலுக்கு போகுது. இப்போ இங்கே என்ன ஒரு ஸ்டேஜ் போடுறீங்கன்னா, நான் தனித்தனியாகவே போர்டு போட்டுறேன். இது வந்து சப்பு போர்டு, இது வந்து பிடி போர்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஸ்டேஜ் இருக்கும். நான் சப்புன்னே மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு.
இதை பிடின்னு மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் லெஃப்ட் ரைட் இன்புட் இருக்கும், இதில் அதாவது லெஃப்ட் ரைட் இன்புட்டுன்னு இருக்கும். ஆனால் சப்வூஃபர் போர்டு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்புட் ஸ்டேஜ் தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற லெஃப்ட் ரைட் ஆடியோ வந்து அந்த செகண்ட் பொசிஷன் வந்து மோனோவாக மாறிடும். நீங்கள் சர்க்யூட் கூட பாருங்கள். இதனுடைய அவுட்புட்டு சிங்கிள் சேனல் வெளியே வரும் உங்களுக்கு, ஓபி. ஓகேங்களா? இது எப்படி பண்ணணுன்றது சொல்லிடுறேன். இப்போ பிடியோட அவுட்புட்டு லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு. இப்போ இந்த பேசி ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோல் வரும் இல்லைங்களா? இது வந்து ட்ரிபிளு பேஸு, சாரி எஸ்ன்னு போடுறேன். இப்போ இது ஒரு பிடி ஸ்டேஜ். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வயரை நம்ம 12 வயர் நம்ம சால்ட்ரிங் அடிச்சிடுறோம். இது பிடியோட வேல்யூம். ஓகேங்களா? இது வந்து ஆம்ப்ளிஃபையரோட வேல்யூம். இது வந்து மாஸ்டர். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. இதாவது இதில் 3 ஸ்டேஜ். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே FT00 வைக்கிறேன். இப்போ FT00 வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். FT00 வெர்ஷன் 2 இதில் கூட நீங்கள் எதை பயன்படுத்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 அவுட்புட்டுன்னு இருக்கும். 5.1ன்னு சும்மா போடுறேன். இதில் வந்து இதில் வேறு மாதிரி இருக்கும், இங்கே இருக்கும். நான் சும்மா எனக்கு டிராயிங் வரணும், எனக்கு சர்க்யூட் வரணுன்றதுக்கோசரம் நான் இந்த பக்கம் போடுறேன். இந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா 5.1 அவுட்புட்டு ஸ்டேஜ் இருக்கும். இப்போ இந்த அவுட்புட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த லைன் எடுத்துகிட்டு வரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு சென்ட்ரு சரவுண்டு இந்த 3 ஸ்டேஜை வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை டேரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ இந்த லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ் சப்வூஃபர் WLR. இப்போ இந்த பிடியோட அவுட்புட் ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிங்கிளாக வைக்கிறேன். இந்த பிடியோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாஸ்டர் வால்யூமுக்கு போகக்கூடிய நீங்கள் லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோல் வயரில் கொடுத்துருங்க. இந்த சப்வூஃபர் வயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த இடத்தாண்ட கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா சரவுண்டு சென்ட்ரு டேரெக்டாக மாஸ்டர் வால்யூமுக்குள்ளே போய் இங்கே கெயின் ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் ஆம்புக்கு போயிடும் டேரெக்டாக. இங்கே சப்பு ப்ளஸ் பிடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2.1 வரக்கூடிய போர்டில் கூட அந்த ஸ்டேஜ் சப்வூஃபருக்கு தனியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சப்போஸ் அது தெரியலனா கூட எந்த பிராண்ட் போர்டு வாங்கினீங்கனாலும் எங்கிட்ட டவுட் கேளுங்க, சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து போட்டோம் நம்ம. இப்போ இந்த பிடியில் லெஃப்ட் ரைட் இன்புட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னு. ஓகேங்களா? இப்போ இங்கிருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட்டை கொண்டாந்து இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வந்து இந்த FT00லேருந்து வரக்கூடிய நம்ம லெஃப்ட் ரைட்டை கொண்டாந்து இங்கே இந்த பிடியோட இன்புட் ஸ்டேஜில் கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து FT00ல் வரக்கூடிய சிங்கிள் சப்வூஃபர் அந்த சேனல் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்வூஃபரோட இன்புட்டில் கொடுத்துட்றோம். இப்போ ஒரு 5.1 கண்டென்ட்டு டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இதுக்கு எந்த ஒரு சுவிட்சும் கிடையாது. கண்ட்ரோல் ஸ்டேஜெலாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க. இப்போ ஆம்ப் போர்டு, இது பவர் ஆம்ப்பு 6 சேனல் அண்டு ஆம்ப் போர்டு. ஓகேங்களா? இந்த ஆம்ப் போர்டில் இங்கே இதை முடிச்சிடுறீங்க. இப்போ டேரெக்டாக இங்கே வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்றீங்க. இந்த வால்யூம் கண்ட்ரோலோட இன்புட்டு ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கெய்னர் போர்டில் கொடுக்குறீங்க. இந்த கெய்னர் போர்டு எடுத்துகிட்டு போய் இன்புட்டு ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு போய் மாஸ்டர் வால்யூமோட அவுட்புட் ஸ்டேஜில் கொடுக்குறீங்க.
மாஸ்டர் வால்யூமோட இன்புட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரு சரவுண்டு நேராக FT00க்கு கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டை கொண்டாந்து பிடியோட அவுட்புட்டில் கொடுங்க. சப்வூஃபர் வந்து சப்வூஃபரோட அவுட்புட்டில் கொண்டாந்து கொடுங்க. இப்போ இங்கே இன்னொரு வேலையும் நம்ம செய்யலாம். சப்வூஃபர் அண்டு ஃப்ரீக்வன்சி, அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்பு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே ஒரு சில கேபினில் இந்த வேல்யூம் இருக்கும். நான் ஃப்ரீக்வன்சின்னு போடுறேன், சி மட்டும் போடுறேன், FGCன்னு போட்டிருக்கேன். ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் போட்டிருக்கேன், யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சி வால்யூம். இதை நீங்கள் வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த சப்வூஃபரில் ஒரு ஃப்ரீ செட் இருக்கும். அந்த ஃப்ரீ செட்டில் 2 வயர் எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இது சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. இப்போ டோட்டலாக ஒரு ஆம்போட வேலைகள் முடிஞ்சுது. இப்போ எனக்கு இதெல்லாம் முடிச்சிட்டிங்களே, நான் USB போர்டை எப்படி கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னும் போது வந்து அங்கே தான் உங்களுக்கு வேலை இருக்குது. இந்த டீகோடரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் லைன் இருக்கும். இந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபயரில் காமன் ஆயிரும். நீங்கள் இந்த ஆம்ப்ளிஃபயர் அசம்பிள் பண்ணிட்டாலே ஆம்ப்ளிஃபயரில் காமன் ஆயிரும். இப்போ இந்த சுவிட்ச் இந்த இடத்தாண்ட ஒரு ப்ரெஸ் பண்ணால் ரிவர்ஸ் ஆகணும். இந்த மாதிரி பட்டன் சுவிட்சோ இல்லை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ்ஸிங் சுவிட்சில் அந்த ஸ்ப்ரிங் எடுத்து விட்டால் அமுக்கி விட்டால் டபுக்குன்னு வெளியே வரும். அந்த ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சை வந்து நம்ம இங்கே ஒரு சுவிட்சு போடுறேன். அதாவது கனெக்டு டிஸ்கனெக்ட் ஆகணும் சுவிட்சை பொறுத்தளவுக்கு. அதை நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். இந்த சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் ஆன் ஆஃப் ஆகி, அதாவது ஆன் ஆகி ஆஃப் ஆகணும். இப்போ FT0வில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சு இந்த சைடு இருக்குது. நான் மாற்றி போடுறேன். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் இதில் இருக்கிறது வேறு இடத்துல இருக்குது, நான் மாற்றி போடுறேன். இப்போ இந்த இடத்தாண்ட சுவிட்சில் இருந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்குங்க இல்லையா, அந்த வயர் பாருங்கள், இந்த இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சுவிட்சை எடுக்கலாம் தேவையில்லை, நல்லா பார்த்துக்குங்க. இந்த சுவிட்சில் வந்து ட்ராக் போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுங்களா. இதில் ஒரு வயர் பற்ற வச்சுக்கோங்க, இதில் ஒரு வயர் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு இங்கே சுவிட்சில் வந்து 2 பின்னு உள்ள சுவிட்சு ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சில் போட்டுக்குங்க. 2 வயரை கொண்டாந்து எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதை லைனை கொண்டாந்து டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க, இந்த சுவிட்சு லைனை வந்து டேரெக்டாக கொண்டாந்து இந்த சுவிட்சில் கொடுத்துட்றீங்க. ப்ரெஸ்ஸிங் டைப் சுவிட்சையோ சரி, நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணால் ரிவர்ஸ் ஆகிற அந்த காலிங் பெல் சுவிட்ச் மாதிரி கிடச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. முடிஞ்சால் காலிங் பெல் சுவிட்சை கூட வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுடைய பிரியம். அடித்தா ரிவர்ஸ் ஆகணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ரோலாஜிக்கில் அவுட்புட் ஸ்டேஜ் கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ USB போர்டு இதில் கிடையாது. MP3யில் வந்து ப்ளே பண்ண முடியாது. நம்ம ஆப்டிக்கலோ கோயாக்ஸலோ கொடுத்தா தான் இந்த ஆம்பு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இதில் USB போர்டு எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சுவிட்சுக்கு பக்கத்தில் இன்னொரு சுவிட்சு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த FT00வில் இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே தான் உங்களுக்கு போகிறேன். இந்த FT00வில் ஆக்ஸ் இன்புட்டு ஸ்டோரேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு USB போர்டு இந்த இடத்தாண்ட வரைகிறேன். USB, ஓகேங்களா. இது வந்து ஒரு MP3 போர்டு, எந்த போர்டு வேணாலும் பயன்படுத்திக்கோங்க உங்களோட பட்ஜெட்டு பொறுத்து. இதனோட ஆடியோ இன்புட் 5 வோல்ட்டு காமன் தான். நான் உங்களுக்கு ஆடியோ செக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். வோல்டேஜ் செக்ஷன்லாம் நீங்கள் ஒரு டீகோடருக்கு எப்படி அதை டிசைன் பண்ணி போட்டுக்கிறீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா ஒரு முழுமையாக இல்லை, நீங்கள் ஆடியோ சிக்னலை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்கிறேன். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்ல முடியல. இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆக்ஸ் தூக்கிட்டு வந்து நேராக கொண்டாந்து இந்த USB போர்டில் கொடுத்துருங்க. இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸ்குள்ளே போயிட்டு இந்த டீகோடரில் ப்ரோலாஜிக்காக வேலை செய்யும். இந்த ஒரே சுவிட்சில் நீங்கள் இந்த கட் அவுட் பண்ணிக்கலாம், அதாவது ARC கோஎக்ஸல் இன்புட்டு. இப்போ எனக்கு சப்போஸ் அந்த இடத்தாண்ட எனக்கு வேறு ஒரு ஆக்ஸ் வேணும், வேறு ஒரு ஆக்ஸ் நான் வேறு இதுமாக போடுறேன்.
எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு டிவியோ டிடிஹெச்சோ சொருவுறேன், சும்மா ஒரு ஸ்டீரியோ சொருவுறேன், அது ஒரு லெஃப்ட் ரைட்டுன்னும் போது வந்து ஆர்சி பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்சி பின்னு போட்டு இங்கே ஒரு ஆக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த 3 லீடு எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துருவாங்க. இந்த யூஎஸ்பியிலே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஆக்ஸ் இன்புட்னு எல்லா விதமான கம்பெனி போர்டுலேயும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆக்ஸ் யூஎஸ்பியோட ஆக்ஸ் இன்புட்டில் வந்து நீங்கள் கொடுத்துடுங்க. ஓகேங்களா? இந்த ஆக்ஸ் இன்புட்டில் யூஎஸ்பி MP3 பிளேயரில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டில் ரிமோட்டில் நீங்கள் ஒரு ஆக்ஸ் எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணலாம். எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரில் ஒன்று தான் பயன்படுத்த முடியும். அது FT00 வந்து பார்த்திங்கன்னா ARCO அண்டு கோயாக்ஸலோ இல்லை ஆப்டிக்கலோ இல்லை MP3 பிளேயர் போர்டோ அப்படின்னும் போது வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஜ் தான் பயன்படுத்த முடியும். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆக்ஸில் வச்சிட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டு கனெக்ட் ஆகிரும். யூஎஸ்பி போர்டிலேருந்து நான் இன்னொரு டிடிஹெச் கேட்க போகிறேன் அப்படின்னும் போது வந்து இந்த யூஎஸ்பியோட ஆக்ஸிலேருந்து இங்கே CDRC பின்னு கனெக்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ARC இன்புட் 1, அதுக்கடுத்து கோயாக்சல் 2, அதுக்கடுத்து ஆப்டிக்கல் 3, இங்கே ஒரு ஆக்ஸ், இதை வந்து 0ன்னு வச்சுக்கோங்களேன். 0, 1, 2, 3 ஒரு ஆம்பிளிஃபையரில் 4 இன்புட் ஸ்டோரேஜ் கிடைக்குது. அது இல்லாமல் இந்த யூஎஸ்பி போர்டில் SD கார்டு, அதுக்கடுத்து பென்ட்ரைவர் ஆப்ஷனு, FM ஆப்ஷனு, அது இல்லாமல் ஒரு ப்ளூடூத் ஆப்ஷனு, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது. அப்போன்னும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை பொறுத்து இருக்குது. நம்ம ஆக்ஸ் செலக்டர் ஒரு ஆம்பிளிஃபையரில் எத்தனை விதமான இந்த இன்புட் ஸ்டோரேஜ் வருது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு பவர் ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் சப்ளை வந்து இந்த ஸ்டேஜிலே நீங்கள் ரெடி பண்ணணும். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் இந்த நெருக்கிட்டமாக போர்டை வச்சு ஃபிட் பண்ணாதீங்க. ஒரு பவர் ஆம்பில் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கணும். அந்த மாதிரி பவர் சப்ளை கேபிளும் ஆடியோ சிக்னல் பக்கம் வராத அளவுக்கு தனியாக அப்படி கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மிங் சவுண்டு பிரச்சனையை அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரிப்பன் வயரில் பண்ணுறீங்கன்னா அந்த ஆடியோ வந்து அம்மிங் இல்லாத பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. 100% அம்மிங் இல்லாமல் பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கம்பெனி போர்ட்ஸ்லாம் இந்த 6 பின் வெஹிக்கிள் எடுத்த வயர் தராங்க. இப்போ நிறையா பிராண்டட் ஆம்பெல்லாம் பாருங்கள், இந்த 2050 போர்டெலாம் RMC ஜாக் போட்டு பட்டையாக கேபிள் கொடுத்துருப்பாங்க, ஆடியோ சிக்னலுக்கே கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணியிருக்க விதம்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த வயரை பயன்படுத்துகிறோன்னு அவசியம் இல்லை, வித்த கற்றுட்டோம் எப்படி வேணாலும் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு சில ஸ்டேஜை கடந்து போங்க அப்படின்றதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். எனக்கு கொஞ்சம் இந்த டிராயிங் கொஞ்சம் தெளிவாக தான் வரைஞ்சிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் போட்டுட்டு வந்தேன். மறுபடியும் உங்களுக்கு புரியலைன்னா கொஞ்சம் நவுத்தி பாருங்கள். நீங்கள் ஆம்பிளிஃபையர் செஞ்சுக்கிட்டு என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ இதிலேருந்து ஒரு பவர் சப்ளை ரெடி பண்ணிங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பவர் சப்ளைலே ரெடி பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபையருக்கான டோட்டல் பவர் சப்ளையும் ஒரே பவர் சப்ளையில் ரெடி பண்ணுங்கள். இந்த பக் போர்டு, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா எல்இடிக்கான வோல்ட்டு ஒரே டிரான்ஸ்ஃபார்மரில் எடுங்க. இந்த டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதுனால நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இல்லை ஒரே டிரான்ஸ்ஃபார்மர்லேயே உங்களுக்கு 2 விதமான பவர் ஆம்பு சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அண்டு சீரீஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுங்கள். ஒரே கிரவுண்டு 2 விதமான 2 பவர் சப்ளைக்கும் ஒரே விதமான கிரவுண்டு, இதை வந்து சீரீஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதில் பயன்படுத்தினீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது மாதிரி பயன்படுத்தும் போது அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் முழுமையான ஆம்பியர் எடுக்க முடியும். இப்போ ஆம்பிளிஃபையர்னு பார்த்தீங்கன்னா இந்த 5.1 ஆம்பிளிஃபையரில் ஒரு 700 வாட்ஸ் ஆம்பு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரும் பயன்படுத்துகிறாங்க. இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரில் சப்பு வேலை செய்யும் போது சரவுண்டோ லெஃப்ட் ரைட்டாக வேலை செய்யாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டவுனாக வேலை செய்யும். அப்படின்னும் போது அந்த அதுக்கேற்ற பவர் சப்ளை எடுத்துக்கும் போது அது சரி செய்துக்கும். மொத்தமாக ஜொல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் வாட்டேஜ் யூஸ் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் படுத்து தூங்கிடும்.
இதுதான் நடக்கும் நண்பர்களே. அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ அந்த ஃபுல் வாட்டேஜ் எடுக்கிற அளவுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நல்லா அது ஆப்ரிக்கன் அனகொண்டா மாதிரி இறக்கலாம். அது அவங்கவுங்க பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. பட்ஜெட்டுக்குள்ளே கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமற்ற பொருளெல்லாம் எந்த ஒரு டெக்னீஷியனும் போடணும்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது நல்ல டெக்னீஷியன் யாருமே அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டாங்க. அதாவது கஸ்டமர் நினச்சிக்கிறாங்க இந்த காலத்தில் ஒரு ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்படி போட்டுருவாங்களா அப்படி போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்படி கிடையாது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டெக்னீஷியன் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாளை மறுநாள் நம்மளை தேடி வரணும். சாதாரணமாக 700 சம்பளத்துக்கு அப்படியே வயர் அடித்து போடுறவங்க கூட அந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீ சம்பளத்துக்கு தான் வேலை செய்வாங்க. உங்களோட அர்ஜென்ட்டுக்கு செஞ்சு தராங்க ஒவ்வொரு டெக்னீஷியனும். அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த ஃபினிஷிங் தான் இருக்கும் ஒர்க்கு. அந்த வயரிங்கோட தெளிவுனஸ் அவ்வளோதான் இருக்கும். அதுக்காக அவங்க சரியாக வேலை செய்யணும்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்கும்போது அந்த மாதிரி வரக்கூடிய பிகினர்ஸ் கொஞ்சம் ஒர்க். ஏன்னா பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே கற்றுட்டு வர்றது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தாண்ட தான் கற்றுக்குறாங்க. இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டெக்னீஷியன்களுக்கு வந்து இதை வெளிப்படுத்துகிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்டேஜ் இந்த கெய்னர் போர்டு ஏன் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் இருக்குது. இந்த வீடியோமே வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கிட்ட போயிடும் பழகுது. பவர் சப்ளை ஸ்டேஜ் விட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி 4ல் சொல்கிறேன். பகுதி 3ஓட இந்த கெய்னர் ஸ்டேஜை விளக்கம் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் போயிடுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோலாஜிக் செக்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ இங்கே என்ன ஸ்டேஜ் போட்டிருக்கேன். இப்போ இந்த சென்டர் சரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அனலாக் சரவுண்டு வருமானு கேட்டிங்கன்னா 100% உங்களுக்கு அனலாக் சரவுண்டு நீங்கள் எது ப்ளே பண்ணுற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அனலாக் சரவுண்டு வந்து வந்துடும். இப்போ இந்த 3 சேனலுக்கு கெய்னர் ஸ்டேஜ் நம்மளுக்கு இங்கேயே இருக்குது. ஓகேங்களா. ஒரு பவர் ஆம்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கெயின் பண்ணணும். இப்போ இந்த மாஸ்டர் கண்ட்ரோலை நான் ஏன் கெய்னருக்கு பின்னாடி போட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் விளக்கம் சொல்லிடுறேன். இந்த கெய்னர் போர்டோட ஃப்ரீ செட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீ செட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்தாண்ட வால்யூமோட கிரவுண்டும் ஆம்ப்ளிஃபையருக்கு போகும், பேலன்ஸ் கிடைக்கும். அப்படின்னும் போது நாய்ஸ் அரெஸ்ட் ஆயிரும் ஒன்று. அதே மாதிரி கஸ்டமரு ஒரு சில ஆடியோவுக்கு கம்மியாக வரும்போது கெயின் வரும்போது இங்கே இந்த மாஸ்டரோட கேட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கெயின் இந்த போர்டு வந்து கெயின் வந்து அதிகப்படுத்தும். இங்கே ஆம்ப்ளிஃபையர் நம்மளுக்கு தேவைப்பட்ட கெயின் ஸ்டேஜ் கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு சில ஆம்ப்ளிஃபையரில் வந்து கெயின் அதாவது ஒரு சில ஆடியோவில் கெயின் அதிகமாக வருது. அப்போ அந்த கெயினை குறைக்கணும். அப்போ வந்து டக்குன்னு போய் ஒரு கஸ்டமர் வந்து எல்லா விதத்துக்கும் வந்து போய் அந்த கெயினை குறைக்க முடியாது. இந்த இடத்தாண்டே அவங்க கையில் அந்த கெய்னர் ஸ்டேஜ் இருக்குது. அப்படின்னும்போது வந்து அவங்க கஸ்டமர் ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாஸ்டர் வால்யூமை தொட்டாலே போதும், அவங்களுக்கு எல்லா ஸ்டேஜுமே முடிஞ்சிடும். இது ஒரு சிம்பிளான ஒரு 5.1 கண்டென்ட்டு. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போகிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அனலாக் சிஸ்டத்தில் நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து அதாவது என்னால் ஆம்ப்ளிஃபையரே செய்ய முடியலன்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டு ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் அதுவே இது வரைக்கும் போயிடுது. அதே மாதிரி நிறைய பேர் ரீஒர்க்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஆகுது. என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரீஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வராங்கன்னா ரொம்ப பழைய கஸ்டமர் இந்த எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ரொம்ப குறுகிய 1 மாதம் 2 மாதத்தில் இதெல்லாம் ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கஸ்டமர் மேலேயும் நான் தப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு ஆம்ப்ளிஃபையர்னால் ஒரு டெக்னீஷியன்ட்டை ரெடி பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்டே ஆலோசனை செய்யுங்க. அவங்களால முடியலன்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது ஏதாவது அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு கடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க, அடுத்த ஒரு டெக்னீஷியன்ட்டு போங்க. ஏன்னா சொல்கிறாங்க என்னால் இவ்வளோ தான் முடியும். நான் கூட ஒரு சில கஸ்டமர்லாம் சொல்லிடுறேன், என்னால் இவ்வளோ தாங்க முடியும், எனக்கு இதுக்கு மேலாம் ஆடியோ செய்ய தெரியாதுங்க. ஒரு சில கஸ்டமருக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே செய்ய தெரியாதுங்க, உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருங்க, நான் உங்கள் பணம் வாபஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் நிறைய கஸ்டமர்கிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா அப்பகலாக கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, பிகினர்ஸ் கூட கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை தெரியலாம் சொல்ல முடியாது.
அந்த பிகினர்ஸை தேடி ஏன் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பிகினர்ஸை தேடி போகிறீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முட்டி மோதி செய்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பிகினர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இது பண்ணிட்டு போகிறது கிடையாதுங்க. அந்த பிகினர்ஸும் வந்து பயந்துக்கிட்டே தான் வேலை செய்வாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இந்த கஸ்டமரை திருப்திப்படுத்திடணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உழுந்து இந்த இடத்தாண்ட அந்த டெக்னீஷியனும் ஏமாறுறவங்க இருக்காங்க. அதாவது கஸ்டமரே டெக்னீஷியனும் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதாவது நிறையா பேர் நினச்சிருக்காங்க டெக்னீஷியன் தான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை ஏமாத்துறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வேலை புதுசாக கற்றுக்கணும் வரவங்க மிரட்டி வேலை வாங்கிறது, போர்டை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ஃபயர் ஆகும், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபயர் ஆயிரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிகினர்ஸ் அந்த டெக்னீஷியன் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. கஸ்டமர் வந்து அர்ஜென்ட்னு சொல்லிட்டு முன்னாடியே உட்கார வச்சுட்டு வேலை செய்வாங்க. அவன் அர்ஜென்ட்டு நம்ம ஒரு கஸ்டமர் நம்மளை சொல்லும்போது, நம்ம இவ்வளோ வயர்ஸ் சால்ட்ரிங் அடிக்கும்போது அந்த டெக்னீஷியன் ஏதோ ஒரு வயரை வந்து ஒரு வயரையோ ஒரு சால்ட்ரிங் பற்ற வைக்கிற கம்பியோ ஒரு லெட்டோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபயரில் விட்ருவாங்க ஏதோ ஒரு டென்ஷனில். ஏன்னா அப்போ விடும்போது அந்த போர்டு ஏதோ ஒன்று ஃபயர் ஆகும், கம்ப்ளைண்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வேலையே தெரியாத ஒரு மெக்கானிக் மாதிரி பார்க்குறதோ அப்படின்னும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மெக்கானிக்கோட ஃபீலிங்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டத்தெல்லாம் தாண்டி வந்துருக்கேன். அதுவோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா சில தப்புகள் பண்ணுறாங்க. ஒரு ஆம்ப்ளிஃபயர் கொடுக்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டைம் இருக்குங்க. ஒரு 1 மந்த் உங்களுக்கு திருப்தியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி திருப்தி வேணும் போது வந்து டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே எடுத்துக்குங்க. ரொம்ப அர்ஜென்ட் போட்டாலும் அந்த வேலை திருப்திகரமாக இருக்காதுன்றது தான் ஒரு கஸ்டமர் சொல்கிறேன். ஏன்னா பல நாள் உங்கள் வீட்டில் வச்சு அந்த ஆம்ப்ளிஃபயர் பாட்டு கேட்குறீங்க. அந்த குறிப்பிட்ட டைம் அந்த டெக்னீஷியனுக்கு கொடுங்க அப்படின்றதான் சொல்கிறேன். ஏன்னா அந்த டெக்னீஷியனும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு கொடுத்தா தான் நீங்கள் காசு தருவீங்க. அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் அவன் வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு கடை வாடகை கட்டணும், ஏதோ பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் போய் அவன் அர்ஜென்ட்டு பண்ணிங்கன்னா அவனும் வேலையை அர்ஜென்ட்டாக செஞ்சு உங்கள் பொருளும் சாதாரணமாகி அவனும் முழுமையாக அவனும் உங்கள்கிட்ட அசிங்கப்பட்டு அப்படி ஒரு அந்த பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. அப்படிலாம் ஒரு சில மாதிரி டெக்னீஷியன் அனுபவிக்கிறாங்க. இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சரியாக இருந்துக்கிட்டோமா கண்டிப்பாக டெக்னீஷியனும் கண்டிப்பாக சரியாக இருப்பாங்க. சீப்பாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பொருள் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து சீப்பாக உங்களுக்கு சும்மா கிடைச்சிடும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 4000 லேபர் போகிறதா கூட இருக்கட்டுங்க. என்னோடய மதிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபயர் செஞ்சுன்னா 5000 லேபர் போடுறேன். நான் வேலை செய்கிற அந்த அளவுக்கு 5000 போடுறேன். இதெல்லாம் எனக்குன்னா தப்பு இருக்குது. கஸ்டமருக்கு வந்து என்னோடய வேலை தெரியுதுங்களா 5000 போடுறேன். அவர் திருப்திப்பட்டு தானே கொடுத்துட்டு போகிறாரு. அவர் அந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா என் வேலை இவ்வளோ வேலை செய்கிறேன், அந்த வேலைக்கு நான் என்னோடய சம்பளம் கேட்குறேன், அதுக்கெலாம் உள்பட்டு தானே அந்த ஆர்டரை கொடுக்குறாரு. அப்படின்னும் போது வந்து இதில் வந்து அந்த கஸ்டமரை ஏமாத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு பொருளோட வேலை இவ்வளோ, இது ஏன் அந்த கஸ்டமருக்கு தெரியாமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் இப்போ ஒரு போர்டு வாங்குறாங்கன்னா எந்த ஒரு டெக்னீஷியனுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வேலை பிகினர்ஸ் பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துக்கிட்டே வேலை செய்வாங்க. இது எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே எத்தனை பேர் இருக்கலாம், இந்த போர்டு வாங்கும்போது எப்படி வேலை செய்கிறது, இதில் ஏதாவது ஒன்று டச் ஆகிட்டோம்னா 2000 சில்லறை வருது அந்த போர்டு. இந்த போர்டு போயிடுச்சுன்னா அதாவது இந்த டீகோடரை வச்சு செய்யாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இந்த 2300 நம்ம வந்து கஸ்டமருக்கு எப்படி பதில் சொல்கிறது, டக்குன்னு போயிட்டா இப்படி பயப்படுறவங்களும் இருக்காங்க. ஆனாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அப்படி தான் டெக்னீஷியன் செய்கிறாங்க. நீங்கள் படுத்துகிற அர்ஜென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய இந்த மாதிரி போர்டு ஷார்ட்டேஜும் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது வேலை செய்யும்போது அந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகினவங்க யாராவது இருந்தாங்கன்னா வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வந்து பொறுமையே ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தால் தான் அந்த வேலை சீக்கிரமாக முடியும். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து டெக்னீஷியன் இப்படிலாம் ஒரு சில ப்ராப்ளம்லாம் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 2-3 பேர் கால் பண்ணி எனக்கு ஆம்ப்ளிஃபயர் ஆர்டர் கேட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ரீஒர்க்லாம் செய்கிறதே இல்லைங்க ஏன்னா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது வருத்தங்கள் தெரிவிக்கிற அளவுக்கு கொண்டு வராங்க ஆம்ப்ளிஃபயர். ஏன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவதி புதியாக ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணுறீங்க? உண்மையாலுமே நிதானமாக யார் வீடியோ பார்த்தாலும் ஒரு நிதானமாக பாருங்கள். எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாலும் யாரையாக இருந்தாலும் ஒருத்தரை பின்பற்றுங்க. கண்ணா பின்னான்னு பின்பற்றி உங்களோட மண்டையை மசாலா வைக்காதீங்க. அது கஸ்டமருக்கு சொல்லக்கூடியது. அது மாதிரி டெக்னீஷியனும் சரிங்க. நீங்கள் எவ்வளோ அர்ஜென்ட்டு படுத்தினாலும் அதாவது நீங்கள் அதில் இழப்பு தான் உங்களுக்கு தான் இழப்பீடு. ஒரு 1000 காசுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஒரு கிட்டு வெடிச்சு போச்சுனாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஆக்சுவலி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு கஸ்டமர் போயிட்டே இருப்பாங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்கள் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியுறது இல்லை. ஏன்னா ஒரு ஆம்ப்ளிஃபயர் ரெடி பண்ணி கொடுத்தா ஒரு கஸ்டமர் எல்லா டெக்னீஷியனும் எனக்கு வேணும் அந்த கஸ்டமர்
இப்படி தான் இருப்பாங்க. சும்மா யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. அதை ஒன் டைம் ஆம்ப்ளிஃபையர் பெருசாக பந்தா காட்டிகிட்டே இருக்காங்க. அது மாதிரிலாம் ஆம்ப்ளிஃபையர் செய்து கொடுத்தா அந்த கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல, இப்படிலாம் இருக்காங்க தான். பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் இருக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிகினர்ஸ் மெக்கானிக் தான் அந்த தகவல். ஆம்ப்ளிஃபையரை ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்கள யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த பிகினர் ஸ்டேஜ் வரவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு கஸ்டமரை ஏமாற்றணும் ஒரு டெக்னீஷியன் நினைக்கவே மாட்டாங்க. அந்த இடத்தாண்ட அவனுக்கு லேபரே நிற்காது. அந்த பிகினர்ஸுக்கெலாம் பார்த்துட்டுன்னு வச்சுக்கிங்களேன், சாப்பிடாமல் கூட வேலை செய்வான். இதெல்லாம் கூட யாருக்குமே தெரியுது கிடையாது. எந்த கஸ்டமர் சாப்பிட கூட விடமா, அந்த சீக்கிரமாக முடித்து அந்த கஸ்டமரை ஒரு திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் விழுந்து இறங்கி வேலை செய்கிறது. இதெல்லாம் எந்த கஸ்டமருக்காவது புரியுமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. அந்த விஷயத்திலே வந்து ஆர்வம் செலுத்தி இருக்கிற அந்த பிகினர்ஸுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் புரியும். கண்டிப்பாக நம்மளோட பிகினர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரப்பிரசாதமாக இருக்கும். நம்மளுடைய 400 டெக்னீஷியன் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது சேனல் குரூப்பில் இருக்கீங்க. நம்மக்கிட்ட போர்டு பர்ச்சேஸும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இது ஒரு பயன்பாடாக இருக்கும். ஏன்னா ஒரு பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கெய்னர் ஸ்டேஜோட விளக்கம் கடைசியில் சொல்லலை. கொஞ்சம் இதுவுமே எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. 36 நிமிஷம். யாராவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லைன்னா எனக்கு தெரியாது, ஏதோ பேசிக்கிட்டே போகிறேன். ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் வந்து ஒரே சுவிட்சில் முடிச்சிருக்கேன். இது கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதான் வச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் யூஎஸ்பி போர்டு ஆன்லேயே இருக்கலாங்க, 24 ஹவர்ஸ் கூட ஆன்லேயே இருக்கலாம். அதுக்கு கரண்ட்டு போகிறதுனால அதுக்காக நீங்கள் ஒன்றும் கரண்ட்டு பின்லாம் கட்ட போகிறது கிடையாது. சில பேர் வந்து யூஎஸ்பி போர்டை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு கூட சுவிட்சு கேட்பாங்க சில பேர் கஸ்டமர். அந்த காலத்து பழைய மெத்தடு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு ஆம்ப்ளிஃபையரில் வந்து 24 ஹவர்ஸ் கூட ஒரு ஆம்ப்ளிஃபையரில் கிட்டில் ஆனில் இருக்கலாம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்காதீங்க. சும்மா இதெல்லாம் ஒரு ஃப்ரீ. ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே மிஞ்சி போனால் 50 பைசா 20 பைசா தான் கரண்ட்டு கூட, அப்படி அவ்வளோ கூட இருக்காதுங்க இந்த ஃப்ரீ செக்ஷனில். நீங்கள் எந்த அளவுக்கு டெத்து வச்சு சப்வூஃபரை வச்சு குத்துன்னு குத்துறீங்களோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு தீஞ்சி போகும். பட்டு ஃப்ரீ செக்ஷனில் ஆனில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கரண்ட் பில்லு வந்துடாது. யூஎஸ்பி போர்டு ஆன்லேயே இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு யூஸ் அண்ட் த்ரோ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டி பண்ணுறது இது கிடையாது. இங்கே இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளான் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கம்பல்சரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் செய்து ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இது ஒரு வயரிங்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.